வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கைனமேட்டிக்ஸ்லேருந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த யூனிட்டில் எவ்ரி இயர் நீட் எக்ஸாமில் 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சில ஆண்டுகளில் 3 கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஆவரேஜாக பார்த்தோம்னா 2 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. டாபிக்ஸ் பொறுத்தளவில் அதிக இம்பார்ட்டன்ட் உள்ள டாபிக் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் கால்குலேட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, கிராஃபிக்கல் மெத்தடு, ஃப்ரீ ஃபால் அண்ட் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் ஈக்குவேஷன்ஸ் வச்சு பண்ணுறதுலேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக 1 டைமென்ஷனல் ரிலேட்டிவ் மோஷன் அதிலிருந்தும் ரீசெண்ட் இயர்ஸில் கொஷின் கேட்குறாங்க. இந்த யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை, கான்செப்ட் ரிவிஷன்ஸ் தேவை அப்படிங்கிறத மட்டும் இப்போ லிஸ்ட் பண்ணிடுறேன். டாபிக்ஸ் ஆர்டரில் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டிலேருந்து கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நான் ஆவரேஜுக்கு எழுதுகிறேன், அதில் வெலாசிட்டிக்கு எழுதிடுறேன். ஸ்பீடுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பதிலாக டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பண்ணிட்டீங்கன்னா அதே ஃபார்முலா தான். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைமு, இது உங்கள் எல்லாத்துக்கும் நோன் ஃபார்முலா. இதுவே இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இது பர்டிகுலர் டைமில் அந்த ஆப்ஜெக்ட்டு என்ன ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி வச்சிருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் லிமிட்டில் t tends to 0 டைமை 0 பண்ணி இன்டெக்ரல் பண்ணோம்னா நமக்கு அதோட பொசிஷன் வேணும் அப்படின்னா பொசிஷன், அதோட வெலாசிட்டியும் நமக்கு தெரியும். இதை தான் நம்ம dx/dtயில் பண்ணுறோம். இந்த 2 டைப்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா xt-க்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு எய்தர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஆர் இன்டகிரேஷன் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஒரு வேளை ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்க, ஒரு பார்ட்டிக்கிள், அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிக்கான ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதிலிருந்து வெலாசிட்டி கேட்பாங்க. என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். வெலாசிட்டியிலேருந்து அதே ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு ஆக்சலரேஷன் கேட்பாங்க, அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் தெளிவாக புரியும். இதுவே வைஸ் வெர்ஸா ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்கன்னா அகைன் இன்டெக்ரல் பண்ணணும். இந்த இடத்துல தான் இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும். இது போக இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிக்காக தனியாக ஒரு 6 டைப்பில் எப்படி ஃபார்முலா அரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன். அதை இந்த வீடியோவோட ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதோட கான்செப்ட் வேணுங்கிறவங்க அந்த தனி வீடியோவை லேர்ன் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஃபிக்கல் டைப் பார்த்துருவோம். பொசிஷன் டைம் கிராஃபு ரீசெண்ட் இயர்ஸ்லேயே 3 இயர்ஸில் கிராஃபிக்கல் மெத்தட்ல கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் விடி கிராஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. டிடி கிராஃப் பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்தும் கேட்டிருக்காங்க. இதிலிருந்து கொஷின் எப்படி கேட்க முடியும் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே ஒரே கிராஃபில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கிராஃபில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. graph is plotted against displacement and time. இதை xt-ன்னு வச்சுக்கலாம், இல்லை பொசிஷன் rt-ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் இருந்தால் என்ன, இந்த மாதிரி லைன் இருந்தால் எப்படி, இப்படி லைன் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி upward curve டவுன். இதுதான் பாசிபிள் 5 ஐட்டம்ஸ் நமக்கு கேட்குறது. என்னென்ன 5ன்னு பாருங்கள். இந்த கர்வை நான் 1ன்னு நேம் பண்ணுறேன், இந்த லைனை 2ன்னு நேம் பண்ணுறேன், இது 3, இது 4, இது 5. இத்தனை டைப்பில் கேட்க முடியும். இப்போ இதிலேருந்து நம்ம என்னென்னலாம் இன்ஃபர் பண்ண முடியும் ஒரு ரிசல்ட்டாக அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லைன்
நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த லைனு அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த ஃப்ளாட்டான லைனில் வந்து டைம் பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லைன்னா ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட்டு ஆர் எல்ஸ் வெலாசிட்டி ஜீரோன்னு சொல்லலாம். செகண்டு, இப்போ நம்பர் 2ங்கிற இந்த கிராஃப், இந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், வெலாசிட்டி வந்து இருக்குது, வெலாசிட்டி பாசிட்டிவில் இருக்குது, ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி பாருங்கள், டைமை பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கனால நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால இதில் ஆக்சலரேஷன் இருக்கா அப்படின்னா இல்லை. நமக்கு பொசிஷன் டைம் கிராஃபை பொறுத்தளவில் இதை வச்சுக்கிட்டு வெலாசிட்டியை தான் இன்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. வெலாசிட்டி டைம் கிராஃபை வச்சுக்கிட்டு ஆக்சலரேஷனை இன்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இதில் தேர்ட் லைன் பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் செகண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைமு குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் ஜீரோவே ஆயிடுது. அப்போ இந்த தேர்ட் லைனை வச்சு நம்ம என்ன இன்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா வெலாசிட்டி நெகட்டிவில் இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஆனால் கான்ஸ்டண்ட்டாக குறையுதுன்னா இங்கேயும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. அப்போ வெலாசிட்டி நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தாலே கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால தான் வெலாசிட்டி ஜீரோ. அடுத்து ஃபோர்த்துங்கிறது இந்த மாதிரி கவாக்கா, இந்த மாதிரி கவாக இருந்தால் நம்ம தீட்டா ஆங்கிள் பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்லோப் எடுத்து டேன் தீட்டா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆங்கிள் இந்த மாதிரி அப்வர்ட்லேருந்து பெண்ட் ஆகக்கூடிய கர்வில் தீட்டா வந்து டிக்ரீசஸ். தீட்டா டிக்ரீசஸ்னால் டேன் தீட்டா அகைன் டிக்ரீசஸ். ஸோ டேன் தீட்டாவும் குறையுதுன்னா வெலாசிட்டி குறையுது. அப்போ வெலாசிட்டியில் வேரியேஷன் இருக்குது, கான்ஸ்டன்ட் கிடையாது. 2, 3 அந்த 2 கேஸில் பார்த்த மாதிரி இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இங்கே வந்து ரிட்டார்டேஷன் இருக்குது, தட் இஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது. ரிட்டார்டேஷன் இருக்குனாலே இந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இல்லை, ஆர்எல்ஸ் நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து 5th, இது வந்து ரைஸாக கர்வ் எடுத்துக்கிறேன். இதில் தீட்டா பாருங்கள், ஒவ்வொரு ஸ்லோப்பு வேறு ஸ்லோப் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் தீட்டா பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா தீட்டா கூடிக்கிட்டே போகும். ஸ்லோப் எப்போல்லாம் ஸ்டீக் ஆகுதோ அப்போ உங்களுக்கு தீட்டா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இந்த கிராஃபில் தீட்டா இன்க்ரீசஸ், ஹென்ஸ் டேன் தீட்டா இன்க்ரீசஸ், அதனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போனா இதில் ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னாலே அது யூனிஃபார்ம் மோஷன் இல்லை, நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இந்த கிராஃப் வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் இன்ஃபர் பண்ணுறோம். இந்த ஒரே கிராஃபில் எல்லா பொசிஷன் டைம் கிராஃபோட எல்லா மெத்தடும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. எப்படி பொசிஷன் டைம் கிராஃபில் நம்ம வெலாசிட்டிக்கான ரிசல்ட்ஸ் வேரியஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃபு விடி கிராஃபு, இந்த கிராஃபில் ஆக்சலரேஷன் பற்றி நம்ம நிறையா ரிசல்ட் சொல்ல முடியும். சிமிலராக ஆல் டுகெதர் ஒரே கிராஃபாக நான் வரைஞ்சிட்றேன். இது v அகெயின்ஸ்ட் t, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு இன்க்ரீசிங் லைன், ஒரு டிக்ரீசிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு கர்வு, டிக்ரீசிங் கர்வு, இன்க்ரீசிங் கர்வு நேம் பண்ணிக்கலாம். ஸோ 1, இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3ன்னு எடுத்துக்கிறேன், இது 4, இது 5. ஸோ இது என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு கர்வு ஃப்ளாட் லைனு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வியில் சேஞ்சஸே இல்லை, ஹென்ஸ் ஐ கேன் ரைட் v வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வியில் சேஞ்ச் இல்லை, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னாலே ஆக்சலரேஷன் என்ன, 0. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லைன்னா ஆக்சலரேஷன் 0. செகண்ட் கர்வு, இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு கேட்காதீங்க, ஓரளவு ஸ்ட்ரெயிட் லைன் மீன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த செகண்ட் லைனு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால டைமை பொறுத்து ஒவ்வொரு பொசிஷனில் பாருங்கள்,
இந்த டைமில் இங்கே இருக்குது வெலாசிட்டி, இந்த டைமில் வெலாசிட்டி கூடிருச்சு, இந்த டைமில் இன்னும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இங்கே ஒரு டைமில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போனா ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவில் இருக்குது. அப்புறம் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னால் நம்ம என்ன சொல்லலாம், கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது. எப்போ கர்வ் லைன் வருதோ அதுதான் கான்ஸ்டன்ட், இல்லை வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இதை யூனிஃபார்ம் மோஷன் சொல்லக்கூடாது, யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லணும். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, v = u + at, அடுத்து s = ut + ½ at squared, v squared - u squared = 2as. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் தான். அடுத்து தேர்டுங்கிறது வெலாசிட்டி டிக்ரீசிங் லைனு. ஸோ இந்த லைன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவில் இருக்குது, டைமை பொறுத்து ஆக்சலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால கான்ஸ்டண்ட்டாக குறையுது. ஸோ இதுவும் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் தான். இந்த ஆக்சலரேஷனை விட ரிட்டார்டன் சொல்லலாம், நெகட்டிவ் ஆக்சலரேஷனால் ரிட்டார்டன் மோஷன்னு சொல்லலாம். ஓகே, ஃபோர்த்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்வு, இதில் தீட்டா எப்படி இருக்கும், ஸ்லோப் எடுக்க எடுக்க ஒவ்வொரு இடத்துலையும் தீட்டா வந்து டிக்ரீஸ் ஆகும், டேன் தீட்டா டிக்ரீஸ் ஆகுது, ஸோ ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது வந்து ரிட்டார்டேஷன் கிடையாது, இது வந்து டிக்ரீஸிங் ஆக்சலரேஷன். இதை வந்து நம்ம ரிட்டார்டேஷன் சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் ஆக்சலரேஷன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் 4 m/s² இருக்குது அப்படின்னா அப்புறம் 3 m/s², 2 m/s², அந்த மாதிரி ஆக்சலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகலாம். நம்ம நெகட்டிவ் ஆக்சலரேஷன் பிரேக்கிங் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கிறது தான் நம்ம ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். ஸோ டிக்ரீஸிங் ஆக்சலரேஷன் இருக்குது, ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து 5th உள்ள கர்வு, இந்த மாதிரியான கர்வு தீட்டா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகக்கூடிய கர்வு, தீட்டா இன்க்ரீசஸ், ஸோ டேன் தீட்டா இன்க்ரீசஸ், ஸோ ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ். அப்போ இன்க்ரீஸிங் ஆக்சலரேஷன். ஆனால் இது யூனிஃபார்ம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் தான் யூனிஃபார்மு. நான் யூனிஃபார்ம்லி இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சலரேஷன். 4th கேஸில் நான் யூனிஃபார்ம்லி டிக்ரீஸ் ஆகுது ஆக்சலரேஷன். திஸ் இஸ் ஆல் அபவுட் வெலாசிட்டி டைம் கிராஃபு. இதில் நமக்கு கர்வ் லைன்லாம் எப்போயுமே கேட்குறதில்ல, ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு மட்டும்தான் நீட்டில் கேட்குறாங்க. 2 கர்வ் லைனும் நமக்கு அடிஷ்னல் தான். ஸோ இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் பார்த்துட்டோம். அதில் நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை, நீட்டில் கேட்கக்கூடிய நியூமரிக்கல் சால்வ் பண்ண என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணிடலாம். யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்லேருந்து ஸோ வி ஆல் நோ v = u + at, s = ut + ½ at squared, v squared - u squared = 2as. நெக்ஸ்ட்டு SN ஃபார்முலா இப்போ கேட்குறதில்ல, மேக்ஸிமம் கொஷின்ஸு கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். u + a/2 × 2n - 1. இது போக யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸ் கீழே தான் ஃப்ரீ ஃபால் வரும். ஃப்ரீ ஃபால் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், அதை நான் இங்கே லிஸ்ட் பண்ணல. ஆனால் ஃப்ரீ ஃபால் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபால் ஒரு முக்கியமான டாபிக் இந்த யூனிட்டை பொறுத்தளவில். ரிலேட்டிவ் வெலாசிட்டி 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் ரெண்டும் சேர்த்து படிச்சுட்டா ஈஸி. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறனால நான் மேக்ஸிமம் 1 டைமென்ஷன் உள்ள மாதிரி நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறேன். அதுக்கு தேவையானதை சொல்லிடுறேன், பிளேனுக்கு உள்ள ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி பொறுத்தளவில் ஒரே டைரெக்ஷனில் போனால் சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நான் இங்கே எழுதலை, கேஸ் டு கேஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெரைவ் பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ரெயின்மேன் ப்ராப்ளம். ரெயின்மேனில் வந்து
இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிலே ரெயின்மேன் ப்ராப்ளம், ரிவர்மேன் ப்ராப்ளம் இந்த ரெண்டுக்குமே தனியாக ஒரு கான்செப்டோட ஃபார்முலா டெரைவ் பண்ணுறது, வேறு கேசஸ், ஒவ்வொரு கேஸுக்கும் எப்படியெல்லாம் நம்மளாக ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறத தனி வீடியோ, கான்செப்ட்ஸுவல் வீடியோ போட்டிருக்கேன். அதை இங்கே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் தர்றேன். அந்த கான்செப்ட் தெரியாதவங்க ரெண்டையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ரெண்டுமே ½ அன் ஹவர்க்குள்ளே தான் இருக்கும், ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ நான் லிஸ்ட் பண்ணுற ஃபார்முலா மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஸோ ரெயின்மேன் ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் ஒரு மேன் வந்து இந்த டைரெக்ஷனில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ரெயின் வந்து இது வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன். ரெயின் வந்து இந்த டைரெக்ஷனில் விழுகுது, கீழே விழுகுது அப்படின்னா இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ரெயினோட டைரெக்ஷன். அப்போ எப்போயுமே நம்ம ஃபார்வேர்டில் போகும்போது இது என்ன டைரெக்ஷனில் விழுகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக முகத்திலே விழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் அது அப்வேர்ட்லேருந்து டவுனாக தான் விழுந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இப்படி இருக்கும் போது நம்ம என்ன டைரெக்ஷனில் அம்பர்லா ஹோல்ட் பண்ணணும், என்ன டைரெக்ஷனில் அம்பர்லா ஹோல்ட் பண்ணால் இந்த ரெயின்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அம்பர்லா ஹோல்ட் பண்ணுறது நான் இதுக்கான ஆங்கிள் ஃபார்முலா சொல்ல போகிறேன். அந்த ஃபார்முலா வந்து ஃப்ரம் வெர்டிக்கல்னால் அம்பர்லா இன்க்ளைண்டாக ஹோல்ட் பண்ணுறோம். வெர்டிக்கல் டைரெக்ஷனில் வெலாசிட்டியோட டைரெக்ஷன்லேருந்து என்ன ஆங்கிளில் டில்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரம் ஹரிசாண்டல் இல்லை, நான் சொல்கிறது வந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து இப்படின்னு சொல்ல போகிறது இல்லை, அப்படி எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா இந்த ஃபார்முலாவே வேறு மாதிரி வரும். நான் எழுதுறது ஃப்ரம் வெர்டிக்கல்லேருந்து. umbrella direction with respect to vertical line என்ன இருக்கணும் அப்படின்னா tan theta equal to velocity of man by velocity of rain. இதே ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ரிவர் மேன் இல்லை ரிவர் போட்டு, ரிவரு, ஸ்விம்மரு, வேறு மாதிரி எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஸோ இதில் 2 கேஸ் இருக்குது. இது ரிவர் டைரக்ஷன் அப்படி வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இங்கே ஆறுங்க. அது இந்த பாயிண்டில் மேன் இருக்கிறாரு. அவருக்கு எக்ஸாக்ட் இந்த பாயிண்ட் ஆப்போசிட் சைடில் பேங்க்கில் உள்ள அந்த ரிவர் பேங்க்கில் ஆப்போசிட் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன டைரெக்ஷனில் அவர் போனால் ஷார்ட்டஸ்ட்டு பாத்தில் போவார், எந்த டைரெக்ஷனில் போனால் ஷார்ட்டஸ்ட்டு டைமில் போவார்னு கேட்பார். 2 மாதிரி கேட்க முடியும். ஷார்ட்டஸ்ட்டு பாத்தில் போகணுன்னா ரிவரோட வெலாசிட்டி அவர் இப்படி போனார்னா தான் அவர் அப்படியே ட்ரிப் பண்ணி இந்த பாயிண்ட்டை பிடிக்க வைக்கும். டைரெக்டாக இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் போனார் அப்படின்னா ரிவரோட வெலாசிட்டி அவர் ட்ரிப் பண்ணி பேங்க்கில் வேறு ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ண வைக்கும். ஸோ அவர் என்ன டைரெக்ஷனில் ட்ரை பண்ணணும், இந்த டைரெக்ஷனில் ட்ரை பண்ணணும். இந்த டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ண ஆரம்பித்தா தான் ரிவரோட வெலாசிட்டியும் சேர்ந்து அவர் ட்ரிப் பண்ணி எக்ஸாக்ட் பாயிண்ட்டு போகும். அப்போ இது என்ன ஆங்கிள், இந்த ஆங்கிள் என்ன, இந்த தீட்டா எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பாத்து, எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் போய் சேர்றதுக்கு. sin theta equal to velocity of river by velocity of man. இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஷார்ட்டஸ்ட்டு பாத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியது இருக்குது. ரிவர் வெலாசிட்டிக்கு கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவர் ஸ்விம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ வந்து இந்த ஸ்விம்மிங் வந்து ஹார்டர், இட் வில் டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம் அப்ஸ்ட்ரீம் பண்ணுறனால. இதே ரிவரோட சேம் இதுலேயே நம்ம டைரெக்ஷன்லேயே ஸ்விம் பண்ணோம்னா அது ஈஸி. ஆனால் நமக்கு வந்து ஆப்போசிட் பேங்க் போகணுங்கிறனால இதை அப்ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத்தில். இதில் ஷார்ட்டஸ்ட்டு டைமில் நான் ரிவரை கிராஸ் பண்ணால் மட்டும் போதும். ஷார்ட்டஸ்ட்டு டைமில் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் சேம் டார்கெட் ரிவரை கிராஸ் பண்ணணும், ஆப்போசிட் பேங்க் போகணும். ஆனால் ஆப்போசிட் பேங்க்கில் நான் எக்ஸாக்டாக ஆப்போசிட் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் சீக்கிரமாக கிராஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கணும். ரிவர் நம்மளை ட்ரிப் பண்ணி அங்கே வேறு ஏதாவது பாயிண்டில் கொண்டு போய் சேர்க்கும். இருந்தாலும் இது இங்கே அப்ஸ்ட்ரீம் கிடையாது, நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்விம் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கம்பேரிட்டிவ்லி
இட் வில் டேக் லெஸ்ஸர் டைமு. இப்போ தீட்டா என்னன்னு கேட்பாங்க. இந்த ஆங்கிள் தீட்டா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா அதுதான் ஷார்ட்டஸ்ட்டு டைமுக்கான ஃபார்முலா. என்ன ஆங்கிளில் ஸ்விம் பண்ணால் ஷார்ட்டஸ்ட் டைமில் போனோன்னா tan theta equal to velocity of river by velocity of man. ஓகே, இதுக்கடுத்து கலீலியோ லா ஆஃப் ஆட் நம்பர். இது ஃப்ரீ ஃபாலில் உள்ள ஒரு ஸ்பெஷல் கேஸு. புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இது இருக்கலாம். ஒரு ஃப்ரீ ஃபாலில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீயாக ஃபால் ஆகும்போது ஒவ்வொரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்லேயும் அதோட டிஸ்டன்ஸுக்கு உள்ள ரேஷியோ ஃபஸ்ட்டு செகண்டில் எங்கே இருக்கும், செகண்டில் எங்கே இருக்கும், தேர்ட் செகண்டில் எங்கே இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரீ ஃபாலில் வித் ரெஸ்பெக்ட் டு டைமு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுக்கு ரேஷியோ பார்த்தோம்னா ரேஷியோ இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸில் பார்த்தா அது எப்படி இருக்குன்னா ஆட் நம்பர்ஸில் இருக்கும். 1:3 5 7. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் டிஸ்கஷனில் அது தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸு. ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறோம், வேகமாக போகும்போது ஒரு மோஷனில் பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் என்ன டிஸ்டன்ஸில் அது ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் டிஎஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னு போட்டுக்கிறேன். அது வந்து -u²/2a. இதே மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட ரிசல்ட்ஸு. இதுலேருந்துலாம் கொஷின்ஸ் கேட்கல ரீசெண்ட் இயர்ஸில், இருந்தாலும் இந்த வருஷம் கேட்டுட்டாங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். ரியாக்ஷன் டைமு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ரியாக்ட் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சடனாக ரோட்டில் போகிறோம், நடுவில் யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடனே பிரேக் அப்ளை பண்ணிடுறதில்ல, அதுக்கு ஒரு சர்டைன் டைம் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த டைம் என்ன டைம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் டைமு டிஆர். அது வந்து எதுக்கெல்லாம் சேர்ந்த டைம்னா நம்ம அப்சர்வ் பண்ணுறது ப்ளஸ் திங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் ஆக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ரியாக்ஷன் டைம்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் டைமுக்கான ஃபார்முலா இது நம்ம ஃப்ரீ ஃபாலில் உள்ள ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணது தான் √2d தனியாக எழுதிடுறோம். TR = √2d/g. இது y = ½ GT² ஃபார்முலாலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி தான் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம சொன்ன எல்லா ஃபார்முலாஸும் போதுமானது. இதில் கான்செப்ட் தேவை அப்படின்னா எந்தெந்த கான்செப்ட் உங்களுக்கு ரீகால் பண்ணுமோ அதை மட்டும் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாப்டர் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஹைலி கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் உள்ள கொஷின்ஸு, அந்த ப்ராப்ளம் என்ன டைப்பில் கேட்பாங்க, எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய கிராஃபில் நமக்கு கொடுத்துருக்கிறது விடி கிராஃபு. ஸோ விடி கிராஃப்லேருந்து நம்ம ஆக்ஸலரேஷனுக்கு தேவையானதை நம்ம இன்ஃபர் பண்ண முடியும். ஸோ எந்த ஆக்ஸலரேஷன் டைம் கிராஃபு இந்த விடி கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விடி கிராஃபுக்கு ஒரு அதோட ஸ்லோப்பெல்லாம் எப்படி இருக்குது, அதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம ஆக்ஸலரேஷனுக்கு ஒரு கிராஃபு ட்ரா பண்ணிடலாம்.
இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெலாசிட்டி டைம் கிராஃபில் இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட் லைனாக இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னால ஆக்சலரேஷன் இருக்குது. இங்கே வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமு ஃப்ளாட்டாக இருக்குது, அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலை, ஸோ ஆக்சலரேஷன் இல்லை. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஐ நேம் இஸ் இதை ABCDன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம டைரெக்டாக ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது டைம்க்கு அகெயின்ஸ்டாக ஆக்சலரேஷன் கிராஃபு. இப்போ எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ A பாயிண்ட்டு, இது B பாயிண்ட்டுக்கான ப்ரொஜெக்ஷன் லைனு. ஜஸ்ட்டு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் மட்டும் ட்ரா பண்ணுறேன். இந்த மெத்தடில் நம்ம ஸ்லோப் பார்த்து பண்ணும்போது நமக்கு ரொம்பவே எக்ஸாக்டான கிராஃப் கிடச்சிரும். இங்கே கிராஃப் எல்லாமே ரொம்ப யூனிக்காக தான் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸில் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ மைனர் சேஞ்சஸோடு கொடுத்தா கூட இந்த மாதிரி நம்ம ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு அதிலேருந்து பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், செக்மெண்ட்டு A to B there is increase in velocity, change in velocity. அது போக வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கனால நம்ம இதை என்னன்னு சொல்ல முடியும், யூனிஃபார்மாக ஆக்சலரேஷன் இருக்குது. ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி சேஞ்ச் இருக்குது, வெலாசிட்டி சேஞ்ச் இருந்தாலே ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அந்த சேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்குது, பாசிட்டிவ் சைடில் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிறனால பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எதை ட்ரா பண்ண முடியும், ஆக்சலரேஷன் பர்டிகுலர் ஏங்கிற பாயிண்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு எனி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த A to B எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ Bயில் இருந்துட்டு பாருங்கள், Bங்கிற பாயிண்டில் ரீச் ஆனதுக்கப்புறம் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஏன், அது ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கனால நம்ம என்ன சொல்லிக்கலாம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். நான் சொல்கிறது வந்து B to Cயில் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ளாட் லைனு. அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷனே இல்லை, அப்போ ஆக்சலரேஷன் இமிடியேட்டாக டவுன் ஆயிடுது. டவுன் ஆகிட்டு B to Cயில் எப்படி இருக்குது, there is no acceleration, அப்போ ஆக்சலரேஷன் எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு ஃப்ளாட் கர்வ் தான், ஜீரோலேயே இருக்குது. திரும்ப C to D வரும்போது என்ன ஆகுது, வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்குது, இது கூடுது அது குறையுது. அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது, அப்போ தேர் இஸ் சம் ஆக்சலரேஷன். அந்த ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது, குறையிறனால ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ அந்த ஆக்சலரேஷன் திரும்ப இந்த செக்மெண்ட் ஆஃப் VT கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறனால அந்த ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நெகட்டிவ் சைடில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ Cயில் இருக்கும்போது அகெயின் ஆக்சலரேஷன் டெவலப் ஆகுது. அது எப்படி இருக்குன்னா C to Dயில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, திரும்ப Dயில் வந்து 0 ஆயிடுது. அப்போ இதுதான் கரெக்டான கிராஃபு. அப்போ இதிலேருந்து நான் என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அட்டு பாயிண்ட்டு A to B பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்லோப்பை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், VT கிராஃபோட ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷனே சொல்லிக்கலாம். ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. அண்டு பாயிண்ட்டு B to Cயில் வந்து ஸ்லோப்பே இல்லை, ஸ்ட்ரெயிட் லைனு, அப்போ ஸ்லோப் 0. ஸோ there is no acceleration. அப்போ A 0, அதை வச்சு தான் அந்த செக்மெண்ட்டை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். C to D எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் டிக்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ ஆக்சலரேஷன் இருக்குது. ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதே நேரத்தில் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக எந்த டயக்ராம் சூட் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் B வந்து கரெக்டாக சூட் ஆகுது. இந்த ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இந்த கான்செப்டில் எப்படி கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இந்த டைப்பில் ஈக்குவேஷன் கொடுத்து எய்தர் டிஃபரன்ஷியேஷன் ஆர் இன்டகிரேஷன் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து
அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்தலாம். ஸோ 2 cars P and Q start from a point, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. பொசிஷன் ஆர் ரெப்ரசன்டட் பை Pங்கிறதுக்கு பொசிஷன் தனியாக கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஆஃப் P வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. அதே மாதிரி Qங்கிற காருக்கு ஒரு பொசிஷன் ஈக்குவேஷன், பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துட்டாங்க. அட் வாட் டைம் டு த கார்ஸ் ஹாவ் சேம் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் லாஜிக் யோசிங்க. எந்த டைமில் ரெண்டு காருக்கும் வெலாசிட்டி சேமாக இருக்கும்னு கேட்குறாங்க. கொடுத்தது வந்து பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி சேமாக இருக்கணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் P மஸ்ட் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் Qவாக இருக்கணும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதி அந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து Tக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் இந்த ஆப்ஷனில் எப்படி எதுங்கிறத சூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு பேசிக்காக. இப்போ இதை நம்ம பண்ணிடலாம். ரெண்டுக்கு தனித்தனியாக நான் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ஸோ கொடுத்துருக்கூடியது XP அட் டைமு AT ப்ளஸ் BT ஸ்கொயரு. அப்போ இந்த காருக்கான Pங்கிற காருக்கான வெலாசிட்டி நம்ம எடுத்துக்கலாம். வெலாசிட்டி ஆஃப் P வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. ஸோ பொசிஷனில் இருந்து வெலாசிட்டி வேணால் என்ன செய்யணும், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dx of P with respect to dt. இப்போ மேலே உள்ள ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் AT என்னவாகும், ஏவாயிரும். ப்ளஸ் BT ஸ்கொயரை வந்து 2BTன்னு எழுதிக்கலாமா. ஸோ லெட் திஸ் பி a ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு கொஷனில் கொடுத்த ஈக்குவேஷன் XQ with respect to time t FT minus T ஸ்கொயரு. ஸோ ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு வெலாசிட்டி ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு டைம் T தேவை. அதுக்கு நான் dx பை dt பண்ணலாம். dxQ பை dt இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மு FTங்கிறது F ஆயிருமா, மைனஸ் T ஸ்கொயருங்கிறது 2T ஆயிரும். ஸோ இப்போ கொஸ்டினில் கேட்ட கண்டிஷன் ரெண்டு வெலாசிட்டி எந்த டைமில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷனை எழுதிக்கணும். when எப்போ ஈக்குவலாக இருக்குதோ அப்போ என்ன டீங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அது ரெண்டுலேயுமே RHS ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். A + 2BT ஈக்குவல் டு F மைனஸ் 2T. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 2T + 2BT ஈக்குவல் டு F மைனஸ் ஏன்னு எழுதலாமா. இதில் 2T காமன் அவுட் எடுத்துட்டோம்னா 1 + B ஈக்குவல் டு F மைனஸ் ஏ எழுதலாம். ஸோ T ஈக்குவல் டு F மைனஸ் ஏ பை 2 × 1 + Bன்னு வரும். ஆன்சர் வந்து D ஆப்ஷன் சூட் ஆகுது பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. ஏபி கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை இட் பிட்வீன் 1 to 2 செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுனா நமக்கு அது ஒரு எக்ஸ்பிரஷனாகவே வந்திருக்கும். 1 to 2 செகண்ட்ஸ்னால் லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷன் கேட்டால் ஃபர்தராக செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கேட்டால் இன்டகிரேஷன் பண்ணணும். வெலாசிட்டிலேருந்து பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அகைன் இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் வந்து வெலாசிட்டிலேருந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ணது டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். V = AT + BT ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்போ நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படிங்கிறது வந்து D. இதையே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இதுவே dx பை dt தான் இல்லையா. வெலாசிட்டிங்கிறது dx பை dt. இதை வந்து அப்படியே நான் எழுதிக்கிறேன்.
ஸோ இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும். ஸோ நான் இங்கே dx மட்டும் வச்சுக்கிட்டு at ப்ளஸ் bt ஸ்கொயர்டை இன்டெக்ரல் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு dt. அப்படி பண்ணால் LHSல எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு x டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கிடச்சிருது. ஸோ ஏடியை இன்டெகிரேஷன் பண்ணும்போது இதில் லிமிட் கொடுத்துருக்கதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 1 to 2. ஏடியை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், a வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறோம். ஸோ t ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் b கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கிட்டோம். t ஸ்கொயரை இன்டெகிரல் பண்ணும்போது t கியூப் பை 3 லிமிட்ஸ் 1 and 2. ஸோ இப்போ லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு a t ஸ்கொயரில் பண்ணும்போது a 2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் b 2 கியூப் பை 3 மைனஸ் லோயர் லிமிட்டு a 1 ஸ்கொயர் பை 2 மைனஸ் b 1 கியூப் பை 3. ஸோ இது என்ன ஆகுது, 4a பை 2 மைனஸ் 8b ப்ளஸ் 8b பை 3 மைனஸ் a பை 2 மைனஸ் b பை 3. ஸோ 4a பை 2லேருந்து ஒரு a பை 2 போச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3a பை 2 கிடச்சிடும். ப்ளஸ் 8b பை 3லேருந்து ஒரு b பை 3 போயிடுச்சு அப்படின்னா 7b பை 3 கிடச்சிடும். இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஆப்ஷன் ஏ வந்து மேட்ச் ஆகுது. ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியிலிருந்து a vehicle travels half the distance with speed v and remaining distance na திரும்ப half the distance equal distance அர்த்தம் with speed 2v. ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரீசெண்ட் இயரில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ நான் எனி 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், a to b. இந்த பாயிண்டில் ஈக்குவல் டிஸ்டன்ஸை half the distance, let this be a distance sன்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து இது அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், ஸோ எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை அந்த வெஹிக்கிள் வந்து என்ன ஸ்பீடில் போயிருக்கு, விங்கிற ஸ்பீடில் போயிருக்கு. அதில் ரிமைனிங் ஹாஃப் த செக்மெண்ட்டை அதை எடுத்துக்கிட்ட ஸ்பீடு வந்து 2v அப்படிங்கிற ஸ்பீடு. ஸோ டெஃபினட்டாக நமக்கு இது ஒரே டிஸ்டன்ஸை விங்கிற ஸ்பீடில் போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிச்சுன்னா இந்த 2v ஸ்பீடில் போகிறதுக்கு அது எடுத்துக்கூடிய டைம் வந்து டிஃப்ரெண்ட் டைமாக இருக்கும். ஸோ லெட் திஸ் பி t1 அண்டு t2. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டோட்டல் டைமு. ஸ்பீடு இல்லாமல் வெலாசிட்டின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியது தான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு எஸ் டிஸ்டன்ஸு, இங்கே ஒரு எஸ் டிஸ்டன்ஸு. ஸோ ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம், எஸ் ப்ளஸ் எஸ்ஸு. டோட்டல் டைமு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கிட்ட டைம் t1 ப்ளஸ் செகண்ட் செக்மெண்ட்டுக்கு இட்ஸ் t2. இப்போ t1 அண்ட் t2 நம்ம தனித்தனியாக செய்யலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், we know that velocity equal to displacement by time or speed equal to எழுதிக்கோங்க, distance traveled by time. இதிலேருந்து time equal to displacement by velocity. இந்த ஃபஸ்ட்டு கேஸில் t1க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு எடுத்திருக்கோம், எஸ்ன்னு எடுத்திருக்கோம், பை விங்கிற ஸ்பீடு. t2ல் அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன, அதுவும் எஸ் தான், பை அதுக்கு அது ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து 2v. அப்போ t1 ப்ளஸ் t2 என்ன வருதுங்க பாருங்கள். இதில் நியூமரேட்டர் வந்து 2s ஆயிருமா, பை t1 ப்ளஸ் t2னா எஸ் பை வி ப்ளஸ் எஸ் பை 2vன்னு வரும். நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் v ப்ளஸ் 2v. நம்ம அதை ரெண்டையும் காமனாக எல்சிஎம் எடுத்தோம்னா 2v வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2s ஆயிரும், செகண்ட் டேர்ம் வந்து s ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு போகலாம், 2s இன்ட்டு 2v வந்துடும்.
டினாமினேட்டர் என்ன இருக்குது, 2s + s இருக்குது. அப்போ 2sஐயும் sஐயும் ஆட் பண்ணோம்னா 3s ஆயிடுது. ஸோ இங்கே ஒரு எஸ்ஸும் இங்கே ஒரு எஸ்ஸும் கட் பண்ணிக்கலாம். 4v/3 அப்படிங்கிறத ஆவரேஜ் ஸ்பீடு. ஆன்சர் ஏங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். இந்த ப்ராப்ளம் எவ்வளோ சிமிலராக இருக்குன்னு பாருங்கள். இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு போனவங்களுக்கு 2023 கேட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண ப்ராப்ளம் எவ்வளோ ஈஸியாக ஒரு பாக்கெட் கொஸ்டின் மாதிரி இருந்திருக்கும். ரொம்பவே சிமிலரான அதே டைப்பில் உள்ள ஒரு நியூமரிக்கல். பர்சன் ட்ராவலிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன் மூவ்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v1. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அதை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபார் செர்டைன் டிஸ்டன்ஸ் அது எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகுது. அதுக்கு அடுத்து அதே மாதிரி இன்னொரு வெலாசிட்டி v2ஓட அங்கே v2vன்னு கொடுத்தாங்க, இங்கே v1 v2ன்னு கொடுத்துட்டு ஃபார் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. திரும்ப ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்சு, அதில் உள்ள மாதிரி ஆன்சர் வந்து இதில் டைரெக்டாக கொடுக்கல. ஆன்சருக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் உள்ள ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கணும். ஸோ சேம் மெத்தடில் பண்ணலாம். கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரேக் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் டிஸ்டன்ஸு. இங்கே இது போகக்கூடிய டைம் வந்து v1, இங்கே v2. ஸோ வெலாசிட்டி வேரி ஆகிறதுனால டெஃபினட்டாக டைம் வேரி ஆகும், t1 t2. இங்கே டைமுக்கான எக்ஸ்பிரஷன் t1 நம்ம எப்படி எழுதிடலாம், இங்கே t1 சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிடலாம். x/v1 எழுதலாம். இங்கே t2க்கு என்ன எழுதலாம், x/v2ன்னு எழுதலாம். ஸோ நமக்கு வந்து டோட்டல் டைம் ப்ராப்ளமில் தேவைப்படுங்கிறனால இங்கே நான் t1 + t2 என்னென்னு எழுதிடுறேன். ஸோ x/v1 + x/v2. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா v1 v2ன்னு வரும். ஸோ நியூமரேட்டரில் v2x + v1x வரும். ஓகேவா? இதுலேயும் என்ன பண்ணலாம், எக்ஸை நியூமரேட்டரில் காமன் அவுட் எடுத்துட்டோம்னா v1 + v2 / v1 v2ன்னு வந்துடுமா. இது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டைரக்ட் ஃபார்முலாக்கு போகலாம். இங்கே வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பை டோட்டல் டைமு. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், டோட்டல் டைம் தான் நம்ம இப்போ அரைவ் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸ் இன்ட்டு v1 + v2 / v1 v2. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் x + x 2xன்னு வந்துடுது. ஸோ v1 v2 டினாமினேட்டர் goes to numerator divided by x into v1 + v2. ஸோ நான் x கேன்சல் பண்ணிட்டா I will get v1 v2 / v1 + v2. இது v ஆவரேஜ். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சு. ஆனால் இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இங்கே ஒரு 2 இருக்குது. ஆப்ஷனில் இது இல்லை, டைரெக்டாக இல்லை. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எனக்கு வந்து பி பாருங்கள், பி ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ v ஆவரேஜ் /2 கொண்டு வந்தால் I will get v1 v2 / v1 + v2. இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் I will get 2v ஆவரேஜ். ஸோ which will give me v1 + v2 / v1 v2. ஸோ இது ரெண்டு டேர்ம் தனித்தனியாக நான் பிரித்தா எனக்கு என்ன கிடைக்கும், v1 / v1 v2 + v2 / v1 v2. இது ரெண்டையும் கட் பண்ணிக்கலாமா? ஸோ 1/v2 இங்கே 1/v2 கட் பண்ணுவோம், 1/v1 கிடைக்கும். ஸோ I will get 1/v1 + 1/v2 கிடைச்சிரும். இது 2/vக்கு ஆவரேஜ் வேல்யூக்கு. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின்லையும் இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ரொம்பவே ஈஸியான டைரக்ட் கொஸ்டின். ஆக்சலரேஷன் டாப்பிக்கில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்
In some appropriate units, time position x கொடுத்துட்டாங்க. Moving particle is given by equation கொடுத்துருக்காங்க t equal to x squared plus x. Acceleration கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டியில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆக்சலேஷன் கேட்டிருக்காங்க. ஈஸி தானே, டபுள் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் முடிஞ்சிரும்ல அப்படின்னு நினைக்க முடியாது. எப்பயுமே நமக்கு எக்ஸு இன் வேரியிங் டைமில் டீயை ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. எக்ஸ் ஆஃப் டீங்கிற மாதிரி பொசிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அதில் டைம் ஃபங்க்ஷன் டைம் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு ஈஸியாக வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். இங்கே கொடுத்தது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு தகுந்த சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன வேணும்? ஆக்சலரேஷன் வேணும். ஸோ ஆக்சலரேஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? dv பை dt. ஆனால் நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனே நம்ம எக்ஸில் தான் எழுதணும். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள். dv பை dx இன்ட்டு dx பை dt போடலாமா? அப்போ dx கேன்சல் பண்ணிட்டோம்னா dv பை dtன்னு நமக்கு கிடச்சிரும். இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான். கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவில் ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக dv பை dx தேவை. அதுக்கப்புறம் dx பை dt தேவை. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ dv பை dx, அதுக்கப்புறம் இந்த dx பை dt. இந்த dx பை dtங்கிறது தான் என்னது? வெலாசிட்டி. ஸோ கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை dt பை dx நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இதில் வந்து எக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கனால நம்ம அப்படி தான் பண்ண முடியும். dt பை dx நமக்கு என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x ப்ளஸ் 1 கிடச்சிரும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க. dx பை dt இதுதான் என்னது? வெலாசிட்டி. கரெக்டாக? dx பை dt இந்த ஈக்குவேஷனுக்கு ரெசிப்ரோக்கல் 1 பை 2x ப்ளஸ் 1 வந்துடுது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப்பு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து dv பை dx மட்டும் வேணும். dv பை dx இப்போ நம்ம vன்னு எடுத்துருக்கோம் இல்லையா ஈக்குவேஷன் 1, அதுக்கு நம்ம பண்ண போகிறோம். d பை dx ஆஃப் 1 பை 2x ப்ளஸ் 1. இது எந்த ஃபார்முலாவோட மெத்தடில் இருக்குது? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u பை v மெத்தடில் இருக்குது. இப்போ u பை vக்கான ஃபார்முலா அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன எழுதுவோம்? v du மைனஸ் u dv பை v ஸ்கொயர்டு இல்லையா? ஸோ இங்கே வந்து v அப்படியே வச்சுக்கணும். vங்கிறது டினாமினேட்டர் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u வந்து நியூமரேட்டர் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 0 ஆயிரும். மைனஸ் u dv, யூங்கிறது என்னது? நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 1 இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் v வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. டினாமினேட்டரை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த 2xல் மட்டும் 2 கிடைக்கும். ப்ளஸ் 1ங்கிறது 0 ஆயிரும். ஸோ 2 டிவைடட் பை ஃபார்முலா படி என்ன வருது? v ஸ்கொயர்டு, தட் இஸ் டினாமினேட்டரோட ஸ்கொயரு 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரு. நியூமரேட்டரில் என்ன வரும்? 0வால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுது. மைனஸ் செகண்ட் டேர்மில் 2 மட்டும் இருக்குது. டிவைடட் பை 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து dv பை dx இருக்குது. ஸோ ஆக்சலேஷன் ஃபார்முலா நம்ம என்ன எழுதியிருக்கோம்? a ஈக்குவல் டு dv பை dx, லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2 இன்ட்டு dx பை dt பண்ணோம்னா நமக்கு ஆக்சலேஷன் கிடச்சிடும் எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x ப்ளஸ் 1 ஸ்கொயரு இன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2x ப்ளஸ் 1. ஸோ நமக்கு ஆக்சலேஷன் ஈக்குவல் டு மைனஸ் 2 பை 2x ப்ளஸ் 1 த ஹோல் க்யூபு. ஆப்ஷன் 2ங்கிறது கரெக்டு. இது ரொம்ப பேசிக்கான ஃபிசிக்ஸாக இருந்தால் கூட மோர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தான் இந்த ப்ராப்ளம். Next problem.
A particle is moving along x-axis with its position varying with time. ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எக்ஸில் டீயில் வேரி ஆகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதுதான் ஜென்ரல் டைப்பு. லாஸ்ட் ப்ராப்ளம் இருந்த மாதிரி இல்லை. இது ஒரு ஈஸியான டைப் தான். The ratio of initial velocity to its initial acceleration. வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும், அப்புறம் ஆக்சலரேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷனில் தான் இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது, அதில் டைம் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரேஷியோ எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான டைப்பு. x ஈக்குவல் டு ஆல்ஃபா t பவர் 4 ப்ளஸ் பீட்டா t ஸ்கொயர் ப்ளஸ் காமா t ப்ளஸ் சிக்மா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு dx பை dt வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறோம். ஸோ 4 ஆல்ஃபா t கியூபு ப்ளஸ் 2 பீட்டா t ப்ளஸ் காமா. let this be equation 1. ஸோ ஆக்சலேஷன் ஈக்குவல் டு dv பை dt. இப்போ இதை இன்னொரு தடவை நம்ம பண்ணணும். 12 alpha t square plus 2 beta. Let this be equation 2. When initial velocity என்னது? When t equal to 0. அப்போ equation 1 வந்து எப்படி ஆகுது பாருங்கள். v of 0 டைமில் ஃபுல்லாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 2 டேர்மு வந்து 0 ஆயிரும், தேர்ட் டேர்மு ஆல்ஃபா மட்டும் கிடைக்கும். when t equal to 0ல equation 2 வந்து என்னவாகும்? acceleration at 0 இனிஷியல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 ஆயிடுது. ஸோ 2 பீட்டா வருது. கொஷினில் நம்ம கேட்டிருக்கிறது வந்து அதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ v of 0 பை a of 0 ரேஷியோ வந்து காமா பை 2 பீட்டா ஆர் எல்ஸ் காமா இஸ் டு 2 பீட்டா ரேஷியோனா ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்டு. Gamma is to 2 beta. Uniformly accelerated motion இருந்து ஒரு கொஸ்டின். ஒரு horizontal bridge இருக்கு, built across a river. Student standing on the bridge throws a small ball vertically upward with initial velocity 4 meter per second. பால் ஸ்ட்ரைக்ஸ் த வாட்டர் சர்ஃபேஸு, அதாவது மேலே போயிட்டு திரும்ப வந்து அந்த ரிவரில் விழுந்தது வாட்டர் சர்ஃபேஸு. ஃபார் த டோட்டல் ட்ராவல் இட் டேக்ஸ் த டைமு 4 செகண்ட்ஸு. ஜி வேல்யூ 9.8 இல்லாமல் 10 எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ இது கான்செப்ட் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரிவர் இருக்குது, இது மேலே நமக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பாய் இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்டோனை தூக்கி எறிகிறாரு வெர்டிக்கலி அப்வேர்டு. இந்த ஸ்டோன் வந்து மேலே போயிட்டு மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிட்டு திரும்ப வந்து இங்கே விழுந்துருது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த இடத்துல பிரிட்ஜோட ஹைட் மட்டும்தான் தேவை. இந்த ஹைட்டு ஹச் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவர் இங்கே கொடுக்கக்கூடிய இனிஷியல் வெலாசிட்டி 4 மீட்டர் பர் செகண்டு. மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணும்போது அங்கே வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். அப்போ அங்கேருந்து டியூ டு என்ன ஃபோர்ஸில் அது கீழே வருது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால தான் கீழே வரப்போகுது. ஸோ இது பேசிக் ஐடியா. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு அப்வர்ட் மோஷனில் இருக்கும் போது நமக்கு என்னென்ன டேட்டா இருக்குது? அவங்க கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி 4 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஏ வேல்யூ வந்து நமக்கு எப்படி கொடுக்க சொல்லிட்டாங்க? அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வேல்யூ அப்போடுனால -10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். ஃபைனல் வெலாசிட்டி மேலே போகும்போது v வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். என்சிஆர்டி புக்கில் சில இடத்துல வந்து அப்போட வந்து ப்ளஸ்ன்னும் டவுனோட வரும்போது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் மைனஸ்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவில் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து அகைன்ஸ்ட் த கிராவிட்டி மைனஸ் வச்சுக்கிறேன். ரெண்டு மெத்தட்லையுமே பண்ணலாம். ஸோ வி நோ தட் v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. u வந்து 4 சொல்லிட்டோம், ப்ளஸ் ஏ தான் என்னது -10t. இந்த vங்கிறது 0 ஃபைனல் வெலாசிட்டி. நமக்கு இங்கே என்ன கிடச்சிருது? 4 - 10t கிடைக்கிது. இதிலிருந்து t ஈக்குவல் டு
4/10 0.4 செகண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த பால் அந்த அவர் ஸ்டூடெண்ட்டு வீசினதுலேருந்து மேலே போய் ரீச் ஆகிறதுக்கான டைம் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த டைம் தான் 0.4 செகண்ட்ஸு. இது வந்து அது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கு. இந்த மேக்ஸிமம் ஹைட்லேருந்து இது அகைன் கோயிங் டு ஃபால் டவுனு டியூ டு கிராவிடேஷனல் புல்லு. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணுறதுக்கு 0.4 செகண்ட் எடுத்துருச்சுன்னா இங்கே வெலாசிட்டி 0 ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து திரும்ப அதே பொசிஷனுக்கு டு த ஆரிஜின் பொசிஷனுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் அகெயின் சேம் டைமு. இதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதே டைம் எடுத்துக்கும். அண்டு ஒன் மோர் திங், இங்கே வந்து 4 மீட்டர் பர் செகண்டில் இது த்ரோ பண்ணோம்னா இந்த ஆரிஜின் பிளேஸில் திரும்ப இது வரும்போது எல்லா ப்ரொஜெக்ஷன்லையுமே இட் வில் கெட் த சேம் வெலாசிட்டி அட் த ஆரிஜின் பாயிண்ட்டு. வெலாசிட்டி மேலே 0 வருது. அதுக்கான இனிஷியல் வெலாசிட்டி கிடைக்கிறது வந்து ஜினால் கிடைக்கிது. ஸோ எந்த இடத்துல த்ரோ பண்ணாங்களோ அந்த இடத்த ரீச் பண்ணும்போது டு த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அது வரும்போது அந்த இடத்துல அகெயின் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? நம்ம கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி தான் இருக்கும். இது வந்து 4 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கு தகுந்த ஹைட்டு தான், இனிஷியல் வெலாசிட்டி தகுந்த ஹைட்டு தான் அது எடுத்திருக்கும். திரும்ப அங்கேருந்து போயிட்டு அதே ஹைட்டு ட்ராவல் பண்ணி வரும்போது அதே வெலாசிட்டி அது எடுத்துடும். அப்போ இதை வச்சுக்கிட்டு நான் டேட்டா என்னென்னு எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு டு ரீச் த ஆரிஜின் எவ்வளவு? 0.4 ப்ளஸ் 0.4 நமக்கு எவ்வளவு? 0.8 செகண்டு. ஸோ பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பாருங்கள். பேலன்ஸ் டைம் வந்து அவங்க கொடுத்தது டோட்டல் டைம் வந்து 4 செகண்ட்ஸ் தான் கீழே வந்து ரீச் ஆகிருக்குன்னு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கே மேலே போயிட்டு ஆரிஜின் வரத்துக்கே 0.8 செகண்ட்ஸ் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் டைம் எவ்வளோ இருக்குது? 3.2 செகண்ட்ஸ் தான் ட்ராவல் பண்ண போது இந்த த்ரூ அவுட் த பிரிட்ஜில் கடந்து போய் அந்த ரிவரில் ஸ்டோன் விழுகிறதுக்கு, ஸ்மால் பால் விழுகிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டைம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆரிஜின் பாயிண்டில் நான் என்ன சொன்ன வெலாசிட்டி வந்து இது அகைன் நம்ம த்ரோ பண்ண வெலாசிட்டி எடுத்துரும் சொல்லியாச்சு. அப்போ u ஈக்குவல் டு 4 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது, டைம் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? s is equal to ut plus of at ஸ்கொயர்டு. இந்த எஸ்ஸை வந்து நான் ஹெச்ன்னு எழுதிக்கிறேன். u வேல்யூ வந்து 4, டி வந்து பேலன்ஸ் உள்ள டைம், இவ்வளோ டைம் தான் மீதி எடுத்துக்க போகுது. மீதி உள்ள 0.8 செகண்ட்ஸு மேலே போய்ட்டு ஆரிஜின் பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு போயிடுச்சு. இது டியூ டு கிராவிடேஷனல் பாசிட்டிவில் எடுத்திருக்கேன். 10 ப்ளஸ்ஸு 3.2 தான் ஹோல்ஸ், சாரி ப்ளஸ் இல்லை, இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். 3.2 ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணால் 12.8 வருது, செகண்ட் டைம் வந்து 51.2 வருது, ஹைட் வந்து 64 மீட்டர். ஸோ கொடுத்த ப்ராப்ளமை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். v ஈக்குவல் டு u ப்ளஸ் at ஒரு தடவையும் s is equal to ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர் ஒரு தடவையும் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ 64 மீட்டருங்கிறது ஆப்ஷனில் ஏ. இந்த ப்ராப்ளம் பாருங்கள். பால் இஸ் த்ரோன் வெர்டிக்கலி, ball is thrown vertically downward with velocity 20 meter per second from a top of a tower. It hits the ground after some time with velocity, final velocity 80. இனிஷியலாக கொடுத்தது வந்து 20 மீட்டர் பர் செகண்டு. கடைசியில் அது ரீச் ஆகும் போது எடுத்துக்கிறது வந்து 80 மீட்டர் பர் செகண்டு. ஸோ இப்போ ஹைட் ஆஃப் த டவர் மட்டும் கேட்குறாங்க. எல்லாமே இருக்குது ரெடியாக. u ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்டு, v ஈக்குவல் டு 80 மீட்டர் பர் செகண்டு, g வேல்யூ 10ன்னு எடுக்க சொல்லிட்டாங்க, கால்குலேஷனுக்கு ஈஸி. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன வேணும்? ஹைட் வேணும். ஆப்வியஸ்லி v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh, 80 ஸ்கொயரு ஈக்குவல் டு 20 ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு h. இது வந்து 6400 மைனஸ் இது 20 ஸ்கொயர் வந்து 400 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், ஈக்குவல் டு 20h. ஸோ 20h is equal to 6000, h is equal to 6000 by 20,
h equal to 300 meters. எவ்வளோ சிம்பிளானது, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷனில் உள்ள 4th D வந்து மேட்ச் ஆகுது. இதுவும் ஒரு ஃப்ரீ ஃபால் தான். ஃப்ரீ ஃபால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட்ஸ். இதுதான் நமக்கு தியரி பார்ட்டில் நான் கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னு ஒன்று சொன்னேன். அது தெரிஞ்சிருந்தால் டைரெக்டாகவே நம்ம ஆன்சரை டிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா ஃப்ரீ ஃபாலுக்கும் இது பொருந்தும். ஸோ இதை வந்து நான் எஸ்என் ஃபார்முலாவில் செய்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு, செகண்டு, தேர்டு செகண்டு, ஃபோர்த்து செகண்ட்னா அந்த nth டைமுக்கு nth செகண்டுக்கு தேவைன்னா இது ரொம்ப ஆப்டான ஃபார்முலா. S is equal to U plus A by 2 into 2n minus 1. ஸோ இதில் எல்லாமே காமன் ஃபேக்டரு ஃப்ரீ ஃபாலுக்கு. நமக்கு டைம் வேரியேஷனில் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரலான்னா Sn ப்ரொபோஷனல் டு 2n minus 1. மீதி எல்லாம் காமனாக சேம் டேர்ம்ஸ் தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் S1 ரேஷியோ ஆஃப் S2 ரேஷியோ ஆஃப் S3 ரேஷியோ ஆஃப் S4 என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு பண்ணிக்கிறேன். சம் கான்ஸ்டன்ட்டு இதில் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் ப்ரொபோஷனாலிட்டியை எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மு S1க்கு எழுதுகிறேன். 2 ஆஃப் 1 ஃபஸ்ட்டு செகண்ட் என்னங்கிறது இந்த இடத்துல டைமு மைனஸ் 1. இது ஃபார்முலா உள்ளது. இப்போ ரெண்டாவது டேர்ம் S2க்கு எழுதுகிறேன். ரேஷியோ ஆஃப் 2 ஆஃப் 2 மைனஸ் 1. அடுத்து ரேஷியோ. தேர்ட் டேர்ம் S3க்கு எழுதுகிறேன். 2n மைனஸ் 1, எனக்கு பதிலாக 3 மைனஸ் 1. ரேஷியோ ஆஃப் 2 ஆஃப் 4 மைனஸ் 1. ஸோ ஃபஸ்ட் டேர்மு 2 மைனஸ் 1 1. செகண்ட் டேர்மில் 4 மைனஸ் 1 3. இது 6 மைனஸ் 1 5. 8 மைனஸ் 1 7. இதுதான் அந்த ரேஷியோ S1 S2 S3 S4க்கான ரேஷியோ. ஆன்சர் வந்து பி கரெக்டு. இதே இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம h is equal to half gt squared இருக்குல்லையா ஃப்ரீ ஃபாலில், h equal to half gt squared பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைமுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கேன்னு வச்சுக்கோங்க. கேன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டீயை டிபெண்ட் பண்ணி இருக்குது. டீயில் வந்து 1 ஸ்கொயர்டு போட்டுக்கோங்க. எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூனா 1 ஸ்கொயர்டு. அப்போ சம் k இன்ட்டு 1 ஸ்கொயர்டு k ஸ்கொயர்னு வரும். ரெண்டாவது செகண்டுக்கு k இன்ட்டு 2 ஸ்கொயர்டு 4kன்னு வரும். மூணாவது செகண்டுக்கு k இன்ட்டு 3 ஸ்கொயர்டு 9kன்னு வரும். நாலாவது செகண்டுக்கு k இன்ட்டு 4 ஸ்கொயர்டு 16k வரும். இப்போ இது எல்லாமே டோட்டல் டைமுக்கு ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணது, டோட்டலாக 2 செகண்டுக்கு ட்ராவல் பண்ணது, டோட்டலாக 3 செகண்ட்ஸுக்கு, டோட்டலாக 4 செகண்ட்ஸுக்கு. நமக்கு வந்து பர்டிகுலர் செகண்டில் தேவை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் கேப் எடுக்கணும். ஸோ இதுக்கு கேப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கும் 0க்கும் கேப் எடுத்திங்கன்னா கேன்னு வந்துடும். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். k மைனஸ் இங்கே ஸ்கொயர் வராது. 4k மைனஸ் கேன்னு போட்டிங்கன்னா 3k வரும். இதுக்கு கேப் பாருங்கள் 5k வரும். அடுத்து 9kக்கும் 16kக்கும் கேப் பார்த்தீங்கன்னா 7k வரும். இப்போ இந்த கேக்கெலாம் ரேஷியோ போட்டிங்கன்னா அகெயின் 1:3:5:7 வரும். இந்த மெத்தட்லையும் செய்யலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ரீசெண்ட் இயர்ஸில் கேட்ட நியூமரிக்கல்ஸ் பார்த்துடலாம். ஸ்விம்மரோட ஸ்பீடு வந்து ஸ்டில் வாட்டரில் 20 மீட்டர்/செகண்டு. ரிவரோட ஸ்பீடு வந்து 10 மீட்டர்/செகண்டு. ஃப்ளோயிங் இன் டைரக்ஷன் ஈஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்விம்மர் வந்து சவுத் பேங்க்கில் இருக்கிறாரு. ஹி வாண்ட்ஸ் டு கிராஸ் த நார்த் பேங்க்கு இன் ஷார்ட்டஸ்ட் பாத். இதுதான் இங்கே கீவேர்டு. ஷார்ட்டஸ்ட் டைம்னா ஒன்று இருக்குது, ஷார்ட்டஸ்ட் பாத்னா ஒன்று இருக்குது. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மெத்தடு ஃபார்முலா ஏற்கனவே லிஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். ஸோ ரிவர் ஒரு டைரெக்ஷனில் ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ரிவருக்கான ஸ்பீடு வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு வந்து 10 மீட்டர்/செகண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எது சவுத்து எது நார்த் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ நார்த்து சவுத்து வச்சுக்கிறோம், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இப்போ அந்த பர்சன் வந்து சவுத் பேங்கில் இருக்கிறாருன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சவுத் பேங்கில் இருக்கிறாரு ஸ்விம்மரு. அவர் வந்து நார்த் பேங்க் போகணும். ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தினா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டுக்கு போகணும் இல்லையா?
இந்த நார்த் சைடில் உள்ள பேங்க்கு அவர் ரீச் பண்ணும். அப்போ எக்ஸாக்ட் போனோம் அப்படின்னா ரிவர் கரண்ட் வந்து அவரை ட்ரிஃப்ட் பண்ணி இழுத்துட்டு போகும். ஸோ அவர் என்ன டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும், இந்த டைரெக்ஷனில் வித் சம் ஆங்கிள் மூவ் பண்ணார்னா தான் அந்த ரிவரோட கரண்ட் சேர்ந்து ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போயே நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ஒரு தீட்டா. இதில் ஆப்ஷனை வச்சு பாருங்கள், அது பியூராக வெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. வெஸ்ட் சைடு தான் அவர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நார்த்துலேருந்து பார்த்தோம்னா ஆங்கிள் அட் விச் ஹீ சுட் மேக் ஹிஸ் ஸ்ட்ரோக் வித் ரெஸ்பெக்ட் டு நார்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நார்த்துலேருந்து வெஸ்ட் சைடு தான் அவர் போகணும். ஆப்ஷனில் கண்டிப்பாக வெஸ்ட் இருக்கணும். ஓகே, இப்போ எத்தனை டிகிரிங்கிறது மட்டும் நமக்கு தெரியணும். ஸோ அவர் ட்ராவல் பண்ண போகிறது வந்து ஏற்கனவே ரிவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவர். அவர் வந்து இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணால் தான் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு நம்ம போக முடியும்னு சொல்லிட்டோம். இது வெலாசிட்டி ஆஃப் மேனு ஆர் ஸ்விம்மர். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குமான ரிசல்டன்ட் வந்து இதுதான் ஃபைனலாக இருக்க போது. இது வெலாசிட்டி ரிசல்டன்ட்னு வச்சுக்கலாம். காமனாக நான் இங்கே வின்னு வச்சுக்கிறேன். இந்த விஆர் வெக்டாரை இதை வந்து ஒரு க்ளோசிங் சைடாக போடலான்னு வைங்க. இந்த டைரெக்ஷனில் விஆர் இருக்குது நமக்கு தெரிஞ்சு. அப்போ இது தீட்டா வச்சுக்கிட்டு ஏற்கனவே டெரைவ் பண்ண ஃபார்முலா வந்து என்னது, ஷார்ட்டஸ்ட் பார்த்தினா சைன் தீட்டா, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் பை வெலாசிட்டி ஆஃப் மேனு. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், 10/20. ஸோ 1/2 தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி வெஸ்ட். ஆப்ஷன் டி. ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துக்கொண்டு ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கொண்டு இருக்குது. இது ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். இந்த நியூமரிக்கலில் 2 bullets are fired horizontally simultaneously towards each other from a rooftop of 2 buildings 100 meter apart. ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 100 மீட்டரு. அண்ட் ஆஃப் சேம் ஹைட்டு, அந்த ரூஃப் டாப்போட ஹைட் வந்து 200 மீட்டர்ஸ் வித் சேம் வெலாசிட்டி 25 மீட்டர்/செகண்ட். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட்டில் எல்லாமே காமன் சிமிலராக இருக்குது வேல்யூஸ் எல்லாமே. வென் அண்ட் வேர் வில் த 2 bullets கொலாய்டுன்னு கேட்குறாங்க. ஸோ வென்னுங்கிறது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் டைம் டி கேட்டிருக்காங்க. வேறுங்கிறது என்ன ஹைட்டில் கேட்டிருக்காங்க. டீயும் ஹைட்டும் கால்குலேட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட்டு 200 மீட்டர். இங்கேருந்து ஒரு புல்லட் ஃபயர் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு பில்டிங், இதோட ஹைட்டும் 200 மீட்டர் தான். ஓகே, இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து ஃபயர் பண்ணுற புல்லட்டு அதோட இனிஷியல் வெலாசிட்டியில் போய் டவுனு ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் மாதிரி வரும். இது வந்து இனிஷியல் வெலாசிட்டியில் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் மாதிரி வரும். அட் சம் பாயிண்ட்டு அது ரெண்டுமே மீட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் கிடையாது. கண்டிப்பாக இது ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. 25 மீட்டர்/செகண்டு. இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 25 மீட்டர்/செகண்டு. அப்போ ஆப்ஷன் ஏபிசியில் ஏதோ ஒன்று தான். ஸோ இதை நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் கால்குலேட் பண்ணால் டைம் ஈஸி. என்னென்னா இது ரெண்டும் சேர்ந்து 100 மீட்டர் ட்ராவல் பண்ண போகுது இல்லையா. இது வந்து ஒரு x1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது இந்த ஃபஸ்ட்டு புல்லட்டு அப்படின்னா, இந்த புல்லட்டு ஒரு x2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகுது. ரெண்டும் சேர்ந்து 100 மீட்டர் ட்ராவல் பண்ண போகுது. அப்படி ட்ராவல் பண்ணால் தான் ஏதோ ஒரு மிட்வேல ஒரு பாயிண்டில் ரெண்டுமே ஹிட் ஆகும். ஸோ இதை வச்சு நான் என்ன எழுதலாம், x1 அவங்க கொடுத்துருக்கூடிய டிஸ்டன்ஸு எதுக்கு ஈக்குவல்னா, x1 டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஃபஸ்ட்டு புல்லட்டு அண்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை செகண்ட் புல்லட்டு ஈக்குவல் டு 100 மீட்டர். இது நமக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸு, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைமு. ஸோ இதை நான் வந்து வெலாசிட்டி இன்ட்டு டைமு ப்ளஸ் இது ஒரு வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு போட்டுக்கலாம். 100 மீட்டர். ரெண்டுக்குமே இனிஷியல் வெலாசிட்டி சேம்னால ரெண்டையுமே வீண் போட்டேன். அந்த வெலாசிட்டி எவ்வளோ, அப்போ இது வந்து ஒரு 25 மீட்டர்/செகண்டில் போகுது ஃபார் டைம் டி, ப்ளஸ் இது 25 மீட்டர்/செகண்டில் போகுது ஃபார் டைம் டி. எனக்கு 100 மீட்டர் கிடச்சிருச்சு. அப்போ டி ஈக்குவல் டு 100/50 ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸு. இப்போவே நம்ம டைம் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வேர்னால் என்ன ஹைட்டில், இங்கேருந்து இவ்வளோ தூரம்
கீழே இந்த ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதுவும் அதே ஹைட்டு டவுனில் மூவ் ஆகிருக்கு. அப்போ ஒரு டவுனில் ஒய் டைரெக்ஷனில் வருது அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஹைட் ஹச்சுன்னு போட்டுக்கலாம், ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இதில் ஆஃப் இன்ட்டு ஜி வேல்யூ ப்ராப்ளம்லேயே 10 எடுத்துக்கலான்ட்டாங்க. ஸோ 10 இன்ட்டு டி ஸ்கொயருங்கிறது 2 செகண்ட்ஸு, 2 இன்ட்டு 2. அப்போ 20 மீட்டர் ஹைட்டு. 20 மீட்டர் ஹைட்டுங்கிறது என்னென்னா இங்கே டாப்லேருந்து இங்கே இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஒய்ன்னு 20 மீட்டர். அப்போ கீழே இருந்து ஹைட்டு தான் நம்ம சொல்லணும், ஃப்ரம் த கிரவுண்டு தான் சொல்லணும். அப்போ இந்த பேலன்ஸ் ஹைட் என்னது அப்படின்னா தென் ஹைட் ஈக்குவல் டு அவங்க டோட்டல் ஹைட்டு 200 கொடுத்தனால 200 மைனஸ் 20 ஈக்குவல் டு 180 மீட்டர்ஸ். அப்போ டி ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸு, ஹைட் வந்து 180 மீட்டர். ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டு. ரிலேட்டிவ் வெலாசிட்டிலேருந்து Preeti reached a metro station and found that the escalator is not working. She walked up in the stationary escalator in time t1. On other days, if she remains stationary on the moving escalator, time t2. இப்போ the time taken by her to walk up on moving escalator தனியாக நடந்தால் she can reach by time t1. அதே எஸ்கலேட்டர் மட்டும் ஸ்டில் ஸ்டாண்டிங்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது இது வந்து எஸ்கலேட்டர் எடுத்துக்கூடிய டைம் t2. இப்போ அந்த மூவ் ஆகக்கூடிய எஸ்கலேட்டரில் அவளும் வாக் பண்ணி போகிறான்னா அந்த ஸ்பீடு ஆடட் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன டைம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்தி தனியாக இருக்கும் போது சேம் டிஸ்டன்ஸ் தான். என்ன டிஸ்டன்ஸ்? ஒரே ஹைட்டு தான் போக போகிறாங்க எஸ்கலேட்டரில். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து டீன்னு வச்சுக்கிறேன் காமனாக. டைம் வந்து t1. இதுவே வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர் வந்து எவ்வளோ இருந்திருக்கு, அதே டி டிஸ்டன்ஸை கவர் பண்ண அதை எடுத்துக்கூடிய டைம் வந்து t2ஆக இருந்திருக்கு. இப்போ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் கேர்ளு, வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்தி ஆன் மூவிங் எஸ்கலேட்டர், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு தேவை. அப்படி எஸ்கலேட்டரில் வேணும்னா என்ன வேணும்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்தியும் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டரையும் ஆட் பண்ணுறேன். ஏன் இதை ஆட் பண்ணுறீங்க? ரெண்டும் எஸ்கலேட்டர் வந்து ஒரு அப்ஸ்டர் போகுது, ப்ரீத்தியும் அதில் நடந்து அப்ஸ்டர் போகிறா. ரெண்டும் ஒரே டைரெக்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனாக இருந்தால் நாங்கள் ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் சப்ட்ராக்ட் பண்ணி தான் படிச்சிருப்போம். அப்படின்னா அது கரெக்டு. அது எப்போ அப்படின்னா ஒரு பஸ் போயிட்டுருக்கு, இந்த பஸ் வந்து ஒரு 10 மீட்டர் பர் செகண்டில் போகுது. அதே டைரெக்ஷனில் ஒருத்தர் ஸ்கூட்டரில் வந்து 2 மீட்டர் பர் செகண்டில் போகிறாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் கழிச்சுக்கிட்டு 8 மீட்டர் பர் செகண்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி பஸ்ஸை பொறுத்து அந்த பைக்கில் போகிற ஒரு வெலாசிட்டி வந்து 8 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இது மூவிங் அலாங் அந்த எஸ்கலேட்டர் மேலேயே இல்லை லிஃப்ட்லேயே சேர்ந்து ப்ரீத்தியும் சேர்ந்து மூவ் பண்ணுறா. இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயின் வந்து ஒரு 20 மீட்டர் பர் செகண்டில் போகுது. ட்ரெயினுக்குள்ளேயே ஒரு பையன் 2 மீட்டர் பர் செகண்டில் போனால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு அந்த பையனோட ஸ்பீட் என்னவாக இருக்கும்? ட்ரெயின் போகிறது அந்த பையனோட ரெண்டும் சேர்ந்து 22 வரும். இது வந்து மூவிங் அலாங் கேஸு. ஈவன் தோ ஒரே டைரெக்ஷன் இருந்தால் கூட ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷன் இருந்தாலும் மூவிங் அலாங் கேஸில் வந்து வெலாசிட்டி ஆட் ஆகும். இன்னும் சீக்கிரம் தானே போவாங்க. ஏற்கனவே எஸ்கலேட்டர் மேலே போயிட்டுருக்கு, அதில் நம்ம இன்னும் நடந்து போகிறோம். அப்போ வெலாசிட்டி வந்து சேம் டைரெக்ஷன் இருந்தாலும் இந்த கேஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ என்ன வருது? d by t1. இப்போ இது வந்து நான் காமனாக அதே dன்னு எடுத்துக்கிறேன் பை, ஏன்னா அதே டிஸ்டன்ஸு டோட்டல் டைம் பார்க்குறோம். டோட்டல் டைம் t ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ப்ரீத்தி ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர். காமனாக உள்ள d டிஸ்டன்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/t ஈக்குவல் டு 1/t1 ப்ளஸ் 1/t2. ரைட் சைடு உள்ளதை இன்னும் சிம்பிளை பண்ணலாம். t1 t2 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு நியூமரேட்டர் t1 ப்ளஸ் t2 கிடைக்கும். ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். t ஈக்குவல் டு t1 t2 பை t1 ப்ளஸ் t2. ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்டு.
2025ல two cities X and Y are connected by regular bus service with bus leaving in either direction at t minutes. அப்போ ரெண்டு டைரெக்ஷன்லேருந்து பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்குது எவ்ரி t minutes ஒன்ஸ். இப்போ X to Yயும் போது Y to X வருது. ஒரு பஸ் கிளம்புனது வந்து பர்டிகுலர் டைம் கழிச்சு இன்னொரு பஸ் கிளம்பிக்கிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் a girl is driving a scooty with speed of 60 km/h in the direction X to Yல ஒரு கேர்ள் போய்கிட்டே இருக்கா. She notices a bus goes past in her every 30 minutes அதே டைரெக்ஷனில் அண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 மினிட்ஸில் ஒரு பஸ் கிராஸ் ஆகுது. ஸோ சேம் டைரெக்ஷனில் 30 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி போகுது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுது. அப்படின்னா டைமும் ஸ்பீட் ஆஃப் பஸ்ஸும் கேட்குறாங்க. கொடுத்த கேஸை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரிலேட்டிவ் மோஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது X to Y. இங்கேருந்து ஒரு பஸ் கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. ஒரு பஸ் B1 அப்படிங்கிற ஒரு பஸ் வந்து கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா பர்டிகுலர் டைம் கழிச்சு இங்கேருந்து B2ங்கிற பஸ் கிளம்பிடும். அதே மாதிரி இங்கேருந்து B3 அப்படி ஒரு பஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸு கிளம்புனதுலேருந்து டைம் கழிச்சு இங்கேருந்து B4 இன்னொரு பஸ் கிளம்பிடுது. இந்த மாதிரி எய்தர் டைரெக்ஷனில் போய்கிட்டே இருக்குது. இதில் ஒரு கேர்ள் வந்து வித் வெலாசிட்டி 60 km/h போகக்கூடிய ஒரு கேர்ளு அதே டைரெக்ஷனில் எவ்ரி 30 மினிட்ஸுக்கு ஒரு பஸ்ஸை பார்க்குறா. ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸை கிராஸ் பண்ணுறா. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். பஸ்ஸு இந்த பிங்கிற பஸ் கிளம்புது அப்படின்னா அது கிளம்புற ஒரு டைம் ட்ராவல் பண்ணுது. வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு ஒரு டைம் ட்ராவல் பண்ணுது. இது வந்து டிஸ்டன்ஸாக ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிருக்கும். அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இது வந்து நான் சேம் டைரெக்ஷன் எடுத்துக்கிறேன். கேர்ளுக்கும் பஸ்ஸுக்கும் உள்ள சேம் டைரெக்ஷனில் தட் இஸ் X to Y போகும்போது X to Y போகும்போது அந்த பஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கும் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போது தெரியாது, டீயும் தெரியாது. ஆனால் இதே டைமில் அந்த கேர்ள் போகக்கூடிய ஸ்பீடு என்னவாக இருக்கும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி அவள் 30 மினிட்ஸுக்கு ஒரு தடவை பார்க்குறா. அப்போ அந்த கேர்ளோட வெலாசிட்டி வந்து 60. அந்த பஸ்ஸோட வெலாசிட்டி வந்து நமக்கு VB வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு. இப்போ பஸ்ஸு தான் பாஸ் பண்ணி போகுது, அவ்வளோ பாஸ் பண்ணி போகுது அப்படின்னா அந்த பஸ்ஸு தான் ஸ்பீடாக போகுது. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இங்கே ஒரே டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் போகக்கூடிய பஸ்ஸுக்கும் இந்த கேர்ளுக்கும் என்ன இருக்கும், இதுக்கான டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஃபார் 30 மினிட்ஸுக்கு. அப்போ நான் வெலாசிட்டி மட்டும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி எழுதிக்கலாம், வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் கேர்ளு 60 ஃபார் 30 மினிட்ஸுக்கு அவள் பார்க்குறான். இதுவே ஆப்போசிட் டைரெக்ஷனில் தட் இஸ் Y to X அங்கேருந்து ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸுக்கும் வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு காமனாக தான், ரெண்டும் ஒரே வெலாசிட்டி தான், அதே டைம் டீக்கு ட்ராவல் பண்ணுது. அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாருங்கள், எவ்ரி 10 மினிட்ஸ் அந்த கேர்ள் பார்க்குறா. அப்போ ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனாக வெலாசிட்டி வந்து இந்த கேஸில் ஆட் ஆகுது. அப்போ கேர்ளோட வெலாசிட்டி ஆஃப் பஸ் காமன் ப்ளஸ் கேர்ளோட வெலாசிட்டி 60. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, 10 மினிட்ஸில் மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1, லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 2. ரெண்டுலேயுமே LHS வந்து சேமாக இருக்குது. அப்போ RHSஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கிறேன், சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கிற மாதிரி. இப்போ VB ப்ளஸ் 60 வந்து என்னவாகுது, VB மைனஸ் 60, 30/10 வந்து 3 ஆயிரும். ஸோ இது 3 டைம்ஸு 3VB மைனஸ் VB 2VBன்னு வரும். ஈக்குவல் டு இது வந்து ஒரு 180 மைனஸ் 60 240. அப்போ VB ஈக்குவல் டு 120 km/h. இதை வச்சு நம்ம 4th ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் டைம் கால்குலேட் பண்ணிடலாம். இந்த VBயோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
120 t equal to 120 minus 60 into 30. So t equal to இது வந்து 60 into 30 divided by 120 equal to 1 time 2 time இது வந்து 15 minutes வருமா? ஓகே, டைம் வந்து 15 minutes. ஸோ ஆன்சர் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது வந்து 2 டைரெக்ஷன்லையும் போகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, அந்த கேர்ள் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டீ டைம் பஸ்ஸு போயிருக்கும் போது அதே டீ டைமில் சேம் டைரெக்ஷனில் ஒரு பஸ்ஸை பார்க்குறான். அப்போ பஸ்ஸு ட்ராவல் பண்ணது வந்து டிஸ்டன்ஸ் வந்து விபிடி, அந்த கேர்ள் ட்ராவல் பண்ணது தான் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்ட்டு அந்த 30 minutes. இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கேருந்து இந்த பொண்ணு போகிறோம், அங்கேருந்து ஒரு பஸ் வருது, இதே அந்த பஸ் வந்து விபிடி ட்ராவல் பண்ணுது, அந்த கேர்ள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி விபி ப்ளஸ் 60 ஃபார் 10 seconds. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ஆர்ஹெச்எஸ் ஈக்குவேட் பண்ணி அதில் வந்து சிம்பிள் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் போக இன்னும் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் டைப்பில் உள்ள நியூமரிக்கல்ஸ், ஃப்ரீ ஃபால், ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்டு கிராஃபிக்கல் டைப்பு. இது எல்லாமே ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இதிலேருந்து as much as possible நியூமரிக்கல்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அது உங்கள் ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.